இலங்கையில் தற்போது ஒரே நேரத்தில் இருவேறு வானிலை நிலை காணப்படுகிறது. நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்து வரும் நிலையில் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மழையின்றி வறட்சியான நிலை தொடர்கிறது. குறிப்பாக இந்த பகுதிகளில் நிலவும் நீர் பற்றாக்குறை காரணமாக விவசாய நடவடிக்கைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பொலனறுவை மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வறட்சி காரணமாக நெல் வயல்கள் பாதிக்கப்பட்டு பயிர்கள் அழிய தொடங்கியுள்ளன. அதேபோன்று அனுராதபுரம் மாவட்டத்திலும் நீர் பற்றாக்குறையால் விவசாயிகளின் மகசூல் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைக்காததால் எதிர்வரும் அறுவடையில் பாதிப்பு ஏற்படக்கூடும் என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் நாட்டின் மேற்கு மற்றும் தென்மேற்கு பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. சப்ரகமுவ மாகாணம், கண்டி, நுவரேலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களுடன் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா பகுதிகளில் நிலவும் வறட்சிக்கு உடனடி தீர்வு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் எதிர்வரும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு முன்னர் இந்த பகுதிகளில் குறிப்பிடத்தக்க அளவிலான மழை வீழ்ச்சியை எதிர்பார்ப்பது கடினம் என வானிலை அவதானிப்புகள் தெரிவிக்கின்றன. இதனால் விவசாயிகள் மட்டுமன்றி குடிநீர் மற்றும் அன்றாட தேவைகளுக்காக நீரை நம்பியுள்ள மக்களும் தொடர்ந்து சிரமங்களை எதிர்கொள்ளும் நிலை ஏற்படலாம். இதனிடையே நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பலத்த காற்றும் மற்றும் கடல் கொந்தளிப்பு ஏற்படக்கூடிய நிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக மீனவர்கள் மற்றும் கடற்பரப்பில் பயணிப்பவர்கள் வானிலை எச்சரிக்கைகளை கவனமாக பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும் என்பதால் பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் பருவமழை அமைப்பு காரணமாக நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் ஒரே காலகட்டத்தில் மாறுபட்ட வானிலை நிலை ஏற்படுவது சாத்தியமானது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் மேற்கு மற்றும் தென்மேற்கு பகுதிகளுக்கு அதிக மழை கிடைக்கும் நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் வறண்ட நிலை காணப்படலாம். எனவே தற்போது காணப்படும் நிலை வெறுமனே நாடு முழுவதும் மழையின்மை என்ற நிலை அல்ல. ஒரு பகுதியில் மழை, மற்றொரு பகுதியில் நீருக்காக மக்கள் காத்திருக்கும் நிலை என்ற இருவேறு வானிலை சூழலாக இது மாறியுள்ளது. மழையை எதிர்பார்த்து காத்திருக்கும் விவசாயிகளுக்கு அடுத்த சில மாதங்கள் முக்கியமானதாக இருக்கும் நிலையில் கிடைக்கும் மழை நீரை சேமித்தல் மற்றும் நீர்வளங்களை சிக்கனமாக பயன்படுத்துதல் முக்கியமாகிறது.